ஹர ஹர நம பார்வதே பதே ஹர ஹர மகாதேவம். கோபிகா ரமண கோவிந்தா கோவிந்தா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அருள் பெரும் ஜோதி, அருள் பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை, அருள் பெரும் ஜோதி, எல்லாம் வெல்ல ஞானமே வடிவமான விநாயக பெருமானுடைய அருளாலையும், மின்னல் விசாலாட்சியுடன் விஸ்வநாதன் பெருமான் அருளாலையும், சொற்பொழிவாளர் கே ஜெயமூர்த்தி ஐயாவின் ஆசீர்வாதத்தாலும் பேசுவதற்கு மேற்கொள்கிறேன். ஒரு அருமையான கிராமத்து கதை. இந்த கிராமத்து கதையில் ஒரு சிந்திக்கக்கூடிய கதைகளும் உண்டு. இது என்ன என்றால், புதுசா திருமணமானவங்க ஆயிட்டு ஒரு 6 மாதம் கழிந்தது. கழிந்த உடனே மாமனார் வீட்டுல இருந்து ஒரு மகளுக்கு ஒரு போன், என்னம்மா எப்படி இருக்க, நல்லா இருக்கிறியா, நலமா, மாப்பிள்ளைய கூட்டிட்டு வீட்டுக்கு வாமா. போயிட்டு இவனும் போயிட்டு ஆத்துக்காரர்கிட்ட போய் சொல்றான், இந்த மாதிரி எங்க அப்பா கூப்பிட்டாரு, நம்ம போவோன்ட்டு. ஒரு வாரம் லீவு, ஒரு வாரம் மாமியார் வீட்டுல போய் இருந்துட்டு வருவோம், நம்ம தான் போவே இல்லையே அப்படின்ட்டு போறப்போ அவங்க அப்பா பார்த்தாரு. அப்பா இந்த மாதிரி போய் வரப்பா மாமனார் வீட்டுக்கு கூப்பிட்டாங்களாம். அப்ப அப்பா ஒரே வார்த்தை சொல்லி அனுப்புனார், மகனே சோத்தல முகம் தெரியத்தங்காட்டி வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறா, ஒண்ணு இல்ல, சோத்துல முகம் தெரியத்தங்காட்டி வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறா அப்படின்ட்டாரு. இவனும் போறான் அவன் யோசிச்சுன்னே போறான். அவனுக்கு ஒன்னும் புரியல, அப்பா ஏன் இந்த வார்த்தைய சொன்னாரு, இதுல என்ன விஷயம் அப்படின்னு அவனுக்கு புரியல. போயிட்டான். போனவொடனே மாமியார் வீட்டுக்கு போனவொடனே உபசரிப்பு பயங்கரமாகுது. வாங்க மாப்பிள்ள, உக்காருங்க மாப்பிள்ள. அது புதுசா கல்யாணம் ஆனா அப்படிதான் இருக்கும். வாங்க மாப்பிள்ள, போங்க மாப்பிள்ள, உக்காருங்க மாப்பிள்ளன்ட்டு. மாப்பிள்ளைக்கு ஓலை பாயை விரிச்சு அப்படியே அது மேல பாய் குத்த கூடாதுன்ட்டு அது மேல பெட்ஷீட்டை போட்டு மாப்பிள்ளைய அமர வச்சு வாழையில போட்டு கடைத்தல் பறித்தல் சுவை அனைத்தும் புளிப்பு காரம் எல்லாமே வாழை இலையில பரிமாறி மாப்பிள்ளைக்கு மாப்பிள்ளை சம்பா அரிசியை சிந்தாம பதறாம மாமியார் பரிமாறுறாங்க. இதுல சம்சாரமோ அங்க சமையல் அறையாண்ட இருந்து எட்டி பார்த்துட்டு இருக்கா. மாமனாரு எதிரில சேர் போட்டு உக்காந்துட்டு இருக்காப்புல. இங்க மாமியாரு சிந்தாம பதறாம மாப்பிள்ளைக்கு பரிமாறு. அம்மா எப்பா எங்க வீட்டுக்காரு என்ன மாதிரிலாம் பரிமாறுறாங்க, போறாங்க வராங்கன்னு அங்கிருந்து எட்டி பார்த்துன்னுக்கிற சம்சாரத்துக்கு மனசுக்குள்ள எண்ணிக்கிறா. மாமனார் எதிரில் உட்காந்து இருக்குவாரு. மாப்பிள்ள, என் பொண்ணு பண்ற அமகலமோ அவ பண்ற அடாவடிக்கும் எவன் மாட்டுவானோன்னு எனக்கு தெரியல, நீதான் வந்த, உனக்கு புண்ணியமா போவோம். கோயில் கட்டினா கூட என் மகளுக்கு கட்ட மாட்டேன், உனக்கு தான் கட்டணும். ஏக்கா அங்க நீ அவளுக்கு நல்ல சோறு உனக்கு ஆக்கி போடுறாளா இல்லையான்னு தெரியல, எனக்கு என் மகளை நினைச்சு கஷ்டம் இல்லை மாப்பிள்ள, உன்னை நினைச்சாதான் கஷ்டம். நீ அங்க நல்லா சாப்பிட்றியோ இல்லையோ, அதனாலதான்ப்பா உனக்கு இவ்வளோ அப்படின்னு மாமனாரு இனியும் உட்காந்துன்னுறாரு. இங்க மாமியார் பரிமாறுறவங்க, மாப்பிள்ள என் பொண்ணு கஷ்டமோ நஷ்டமோ ஏதோ கஷ்டப்படுறா, அவளை நல்லா பாத்துக்கோ, அதனால்தான் நீங்க வந்தா உன்னை நல்லா பாத்துக்கணும்ட்டு நாங்க பாத்து கிடக்குறோம் அப்படின்னு மாமியாரு. 2வது நாளும் அதே போல நல்ல ஒரு சாப்பாடு பரிமாறு, எல்லாமே உபசரிப்பு. 2 நாள் பாயாசத்தை கூட மாப்பிள்ளைக்கு கிளாஸ்ல வச்சப்போ சில்வர் டம்ளர், அந்த சில்வர் டம்ளர்ல கூட மாப்பிள்ளை குடிக்காம வாழை இலையில ஊத்தி சாப்பிடுறாரு, வலிச்சு சாப்பிடுறாரு. அங்க எட்டி பார்க்கிற சம்சாரமும் மூஞ்ச சொல்லிக்கிறா, பரிமாறுற மாமியாரும் சொல்லிக்கிறா. ஆனா இதுல இருக்கிற சுவையும் ஆரோக்கியமும் என்னன்ட்டு எதிரில் உட்காந்துக்கிற மாமனாருக்கு தான் தெரியும். ஏன்னாக்கா பாயாசம் ஒரு சுவை, என்ன வாழை இலையில சாப்பிடுறது அது அதை விட ஒரு சுவை. இதை யாரு முதல்ல இது பழகப்பட்டதுனாக்கா, மகாபாரதத்துல கிருஷ்ணர் எப்படின்னாக்கா விதர்வாளர் வீட்டுக்கு விருந்துக்கு போனார். இது மகாபாரதம் தெரிஞ்சவங்களுக்கு ஒரு சில பேருக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்குங்க. மகாபாரதம் போருக்கு பாண்டவர்களுக்காக தூது போறார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர். போறவர் துரியோதன வீட்டுல சாப்பிடல, உண்ட வீட்டுக்கு 2 மண்ணுமே. துரியோதன வீட்டுல சாப்பிட்டா உண்ட வீட்டுக்கு 2 மன்றமே தானே. ஏங்க போருன்னு ஒண்ணு வந்ததுன்னா பாண்டவர்கள் பக்கம் தான் கிருஷ்ணர், எப்பயுமே கௌரவர் பக்கம் கிடையாது. அப்பனாக்கா அவர் வீட்டுல போய் சாப்பிட்டு போயிடலாமா, எதிரில சண்டைக்கே போக கூடாது. அதனால அவர் என்ன பண்ணாரு, விதர்வாளர் வீட்டுல சாப்பிட்டாரு. விதர்வாளர் எப்படி பரிமாறுறாருன்னா, ஹரி கோவிந்தமே ஹரி கோவிந்தமே
கண்ணாமணி வண்ணா கோவிந்தா கிருஷ்ணா முகந்தா ஹரி கோவிந்தமே கோவிந்தமே அப்படின்னு அப்படியே ஒரு மகாபாரத சொற்பொழிவாளர் கேட்டவங்க இனி கேட்கிறவங்க இந்த பாடல் வரிகளோடவே இந்த கதைகள் வரும். அதனால நீங்க வந்து நல்ல ஒரு கருத்துக்களையும் நல்ல ஒரு சொற்பொழிவாலையும் கேளுங்கள், கத்துக்குங்கள். இந்த மாதிரி வந்து விதிர்வாளர் வந்து பரிமாறுறாரு. இங்க மாப்பிள்ளைக்கு வந்து 2 கை தான். ஒரு கையில வந்து இலைய புச்சிக்கணும் பாயாசம் ஓடாம, ஒரு கையில சாப்பிடணும். ஆனா பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் என்ன பண்ணாருன்னா இருக்கிற பல கரங்களையும் வர வைத்து 2 கரங்களாலையும் வாழை இலையை பிடித்து மீதி 2 கரங்களாலையும் பாயாசத்தை வலிச்சு சாப்பிட்டாரு. அது பாயாசம் வலியுதேன்றதுக்காக அவர் அப்படி சாப்பிடல. அந்த இடத்துல விதிர்வாளருக்கு இந்த காட்சை கொடுக்கணும்ன்றதுக்காக பெருமான் பகவான் அது பண்ணது, மீது எதுக்கும் கிடையாது. அதனால வந்து இந்த சமாச்சாரம் வந்துட்டு மாமனாருக்கும் தெரியும், மருமகனுக்கும் தெரியும். முதல்ல சமாச்சாரம்னா என்ன விஷயம் முதல்ல தெரிஞ்சுங்க இங்க இருக்கிறவங்க. ஏன்னாக்கா சமாச்சாரம்னாக்கா யாவனுக்கும் எதுவும் புரியல, தெரியல. இது சமாச்சாரம்னாக்கா ஒருத்தன் போறான் பர்த்டே ஃபங்க்ஷன். இப்ப என்ன சொல்றான், ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் போறேங்க, ஒரு ரிசப்ஷன் போறேன், ஒரு மேரேஜ் போறேன், ஒரு என்கேஜ்மெண்ட் போறேன். என்னது அந்த காலகட்டத்துல ஏன்பா ஒரு சமாச்சாரம்பா, இதோ நல்ல சமாச்சாரம் போய் வரேன், ஒரு துக்க சமாச்சாரம். இது கூட இன்னொரு விஷயமும் சொல்லுவான், என்னன்ட்டு காரியம். இந்த காலத்துல காரியம்னாவே செத்தவனுக்கு தான் காரியம்னுவான். அந்த காலத்துல காரியம்னா கூட இப்ப ஒரு சுபகாரியத்துக்கு போறேன்பா, ஒரு துக்க காரியத்துக்கு போறேன்பா, அவன் போற இடத்துக்கு நான் பிறந்த நாளுக்கு போறேங்க, இங்க இவங்க கல்யாணம் வச்சுக்கிறாங்களா, நான் கல்யாணத்துக்கு போய் வரேன் அப்படின்லாம் இல்ல, காரியத்துக்கு போய் வரேன்பா, ஒரு சமாச்சாரம்பா, சமாச்சாரத்துக்கு போயிட்டு வந்துடுறேன்பா. இப்ப அங்கிட்டால இதுதான் சொல்றான், என்ன பண்றது, அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா இதுக்கு இந்த பாயாச விஷயத்த மாமனாருக்கும் தெரியும், மருமனுக்கும் தெரியும். ஏன்னாக்கா மகாபாரதம், ராமாயணம், சிவபுராணம், கந்த புராணம் இது எல்லாமே ஒரு சமுத்திரம். சாதாரண ஒரு கடலுக்கு போனா ஓரளவுக்கு போய் நின்று நீ இறங்கி முத்தேறலாம், உள்நீச்ச தெரிஞ்ச வரைக்கும். ஆனா மகாபாரதத்திலையும் ராமாயணத்திலையும் சிவபுராணம் ஆகட்டும், பெரிய புராணம், கந்த புராணம் எதுவா இருந்தாலும் சரி, அது போக போக முத்துக்கள். நீ வந்து கடல்ல இறங்கி போய் முத்தடினோம். ஆனா இதுக்குள்ளலாம் நீ இறங்கதான் உனக்கு முத்துக்கள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். எவ்வளவு தூரம் இறங்குறியோ போக போ, முதல்ல நீ கரையில நின்று அந்த அளவு மேல அடிக்க, அது ஒரு முத்தா உனக்கு அது கிடைக்கும். அதுல இருந்து உனக்கு நீச்சல் தெரிஞ்சு நீ ஓரளவுக்கு அச்சின்னு போனேனாக்கா அங்க ஒரு முத்து கிடைக்க எடுப்ப. அதை கீழே போனாக்கா போக 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 அப்படியே முத்துக்களை ஏத்து. நீ வந்து ஒரு மூட்டையே இல்ல, 10,000 மூட்டை ஏத்துக்கு போனாலும் உனக்கு அந்த முத்துக்கள் உனக்கு பத்தாது. ஏக்கா அந்த 10,000 மூட்டையும் ரொம்பிடும். ஏக்கா அப்படியாப்பட்டதுதான் மகாபாரதம், ராமாயணம், சிவபுராணம், கந்த புராணம். இது எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அடுத்தது 2வது நாளும் வாழை இலை சாப்பாடு உபசரிப்பு. அடுத்தது வாழை இலை இல்ல, அடுத்தது வாழை இலை கிடைக்கல. என்ன நம்ம மாப்பிள்ள தானே, என்ன பண்ண போறாரு, ஒன்னும் கிடையாது, மாப்பிள்ள எல்லாம் கோச்சிக்க மாட்டாருன்னு தை இலையில சாப்பாடு. இவரும் என்னப்பா நம்ம வீடு தானே, சம்சார வீடா இருந்தா நம்ம வீடா இருந்தா நம்ம வீடுதான் அப்படின்ட்டு இவரும் வந்து வாழை இலை உபசரிப்பு முடிஞ்சு அடுத்து அதே போலதான் தை இலையில சாப்பாடு. என்ன முதல்ல 2 நாள் வந்து வடை, பாயாசம், தூம் அப்படி இப்படி இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி வெறி தை இலையில சாப்பாடு, ஒரு கோட்டு, அப்பளம், இது வரைக்கும் தான். இதுல ஒரு 2 நாள் போச்சு, இதுல ஒரு 2 நாள் போச்சா, வாழை இலையில 2 நாள், தை இலையில 2 நாள், மொத்தம் 4 நாள் போச்சு. மீதி வந்து வார்த்தை 7 நாள். 7 நாள்ல மாப்பிள்ளை 7 நாள் லீவ், ஒரு 1 வீக் லீவ். ஏக்கா அவர் வந்து ஐடி கம்பெனில ஒர்க் பண்றாப்புல, 1 வீக் லீவ். அந்த 1 வீக் 7 days, 7 நாள். அந்த 7 நாள்ல மாப்பிள்ளைக்கு லீவு. 4 நாள் முடிஞ்சிது மாமியார் வீட்டுல, 2 நாள் வாழை இலை, 2 நாள் தை இலையில முடிஞ்சிச்சு. 5வது நாள் வெள்ளிக்கிழமை. இப்பதான் கதையே ஆரம்பம். தட்டுல சோறு, கார குழம்பு, சாம்பார், உருளைக்கிழங்கு பொரியல், ஒரு அப்பளம், மாப்பிள்ளை வைக்கி. சரி ஓகே, என்னப்பா நேத்து காசு இருக்குமோ இல்லையோ, என்ன பண்றது,
இந்த மாமனார் மாமியார்னாக்கா யாரு, நமக்கு அப்பா அம்மா மாதிரி தானே அப்படின்னு அதையும் சாப்பிட்டாரு. மறுபடியும் 5 நாள் முடிஞ்சிச்சா, 6வது நாள் காலைல சனிக்கிழமை, சனியனே வந்தன்ற மாதிரி மாப்பிள்ளைக்கு சோத்துல ஒரு கிண்ணம் சோறு, ஒரு கிண்ணம் சோத்துல என்ன பண்றது, பழைய சோறு, புது சோறுலாம் கிடையாது, பழைய சோறு போட்டு தண்ணிய ஊத்தி தயிரை மோராக்கி ஊத்தி தொட்டுக்கிறது ஒரு கிச்சடிக்காய் ஊறுகாய், ஒரு மாங்காய் ஊறுகாய், ஒரு ஊறுகாய் மிளகா, இதெல்லாம் எத்தாந்து ஒரு கிண்ணத்துல மாமியார் வைக்கிறாங்க. சரி, நல்லா ஏதோ ஏதோ கொடுக்குறாங்க போலக்கு. இவனும் போய் எடுக்கிறான் கிண்ணத்தை. பார்த்தா தெரிஞ்சு தண்ணியில நம்ம முகத்தை பார்த்தானே தெரியும், தண்ணி எட்டி பார்த்தானே தெரியும், நம்ம முகம்தான் தெரியும். அந்த மாதிரி எட்டி பார்த்தான். எட்டி பார்த்தோன்னே ஓ இததான் அப்பா சொன்னாரு. கூப்பிட்டான் சம்சாரத்தை. ஏய் எங்கடி இருக்கிறா, வா போனோம், சட்டை போட்டு கிளம்பு, நேரமாவது வேலைக்கு போனோம், அதை பண்ணோம் இதை பண்ணோம். மாமியாருக்கு ஒன்றும் புரியல, மாமனாருக்கு ஒன்றும் புரியல. ஏன் மாப்பிள்ளை இவ்வளோ நாள் நல்லா தானே அமைதியாக நாடி குத்தா? இல்லைங்க, மாப்பிள்ளைக்கு மோர் குழம்பு, மோர் சோறு குத்தேன், தயிர் காய்ச்சி. மாப்பிள்ளைக்கு என்னது மோர் காய்ச்சி குத்து? என்ன மாப்பிள்ளை? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, போய் வரேன், வேலை வந்துட்டு நேரம் ஆயிடுது, நான் கிளம்புறேன், வாடி 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 ஆடி கூட்டுன்னு போய் நேட்டாரு. போனா உடனே வீட்டு வாசல் நைனா, என்னப்பா போயிட்டு வந்துட்டேன், போயிட்டு வந்துட்டேன்பா. என்னப்பா மகன் தெரிஞ்சுதா, சொன்னது ஏதாவது புரிஞ்சுதா இல்லைங்க தெரிஞ்சுதா? தெரிஞ்சுதுப்பா. புரிஞ்சுதுன்னு சொன்னானாக்கா அவன் இங்கிருந்து போறப்பயும் அவன் புரிஞ்சு இருக்கணும். புரியல, தெரிஞ்சுதுப்பா. சரிப்பா சரிப்பா, உபசரிப்பா எப்படிப்பா இருந்தது? அருமையா இருந்ததுப்பா. சரி அப்படியே கிளம்பி அதுதான் வந்தாச்சு. இது என்னன்னாக்கா, விந்தாரி வீட்டுக்கோ சொந்தக்கார வீட்டுக்கோ போனாலும் 1 நாளோ 2 நாளோ 3 நாளோ தான் வந்துக்கிறானுங்கப்பா, ஆமக்கலம்பா சாப்பிட்றானுங்க, ஓடுறானுங்க ஓடு. அது முதல்ல வந்தானாக்க முதல் நாள் 2 நாள் 3ஆம் நாள் வரைக்கும் எங்க இருந்தாலும் மரியாதை தான். ஒரு பொருளை நம்ம வாங்குறோம், ஆசைப்பட்டு வாங்குறோம், ஒரு 50,000 60,000 ரூபாய் கொடுத்து கூட வாங்குறோம்னு வச்சுக்கோங்க. 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு கார் வாங்கினா கூட புது காருன்ட்டு அந்த 1 மாசமோ ஒரு 2 மாசமோ தாந்துன்னு இருப்போம். அதுக்கப்புறம் நமக்கு சலிச்சு போடுவோம். முதல்ல அந்த 1 மாசம் 2 மாசம் தொடங்கத்துன்னா வரத்துன்னா பக்குவமா ஒரு தூசி தும்பு கூட உட்காரக்கூடாது, ஒரு மண்ணு கூட அப்படி தொச்சி வைப்போம். அதே ஒரு 3-4 மாசம் போச்சாங்க, இதை வேற தொச்சி தலைவலிடா போடா அப்படின்ட்டு. அந்த மாதிரி தான் எதுவும் பொருளா இருந்தாலும் சரி, மனுஷங்களா இருந்தாலும் சரி, அளவோட சாப்பிட்டா அமிர்தம், அளவுக்கு மீறி சாப்பிட்டா விஷம்ன்றது இது எல்லாருமே சொல்றது. தேனாக இருந்தாலும் சுவை, நெய்யாக இருந்தாலும் சொய், இது 2த்தையும் ஒன்று சேர்த்தனாக்கா அது விஷம். தேன் எந்த இடத்துக்கு எங்க பயன்படுத்தணுமோ அங்கங்கதான் தேனை பயன்படுத்தணும், எங்கெங்கெல்லாம் நெய்யை பயன்படுத்தணுமோ அங்கங்க நெய்யை பயன்படுத்தணும். எனக்கு நெய்யும் பிடிக்கும் தேனும் பிடிக்கும்ன்றதுக்காக ஒண்ணா மிக்ஸ் பண்ண முடியுமா, கலக்க முடியுமா? அது இருக்க வேண்டிய இடத்துல அது இருக்கணும். 1000 ரூபாய்ல 10,000 ரூபாய் கொடுத்து காலனி வாங்கினா கூட அந்த காலனி வெளியில எங்க இருக்கணுமோ அந்த இடத்துக்கு அங்கதான் இருக்கணும். கடைசி வரைக்கும் உழைப்பு கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு தொடப்பத்தை வாங்கினா கூட அந்த தொடப்புன்ற இடம் மூளையிலனாக்கா அந்த மூளையில மட்டும்தான் இருக்கணும். அதுக்கு அங்க வாங்குறப்ப அந்த ஒரு மரியாதை மதிப்போட இருக்குமே தவிர, அந்த மதிப்பு மரியாதை அந்த வாங்கி 1 மாதமோ 1 நாளோ 1 வாரமோ என்னமோ அது வரைக்கும் தான் அதோட இதுவெல்லாம். அதுக்கப்புறம் சிப்போ இந்த கதையில இருந்து வெறும் கதையாக கேட்காம சிந்திக்கக்கூடிய விஷயங்களாக கேளுங்கள். இனி வரும் காலங்களிலும் இனி வரும் நாட்களிலும் சிந்திக்கக்கூடிய கதைகளும் சிந்திப்போம் சிரிப்போம் என்று மற்றும் இதில் பல விஷயங்களையும் நாம் கேட்போம். நன்றி, வணக்கம்.